பசுமை டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இயற்கை விவசாயிகளோட அனுபவங்களை பதிவு பண்ணிட்டு வரோங்க. இன்றைக்கி நம்ம கேரள தமிழக எல்லையில் இருந்திருக்கக்கூடிய உழல்பதி அப்படிங்கிற கிராமத்தில் மகிழம் இயற்கை வேளாண் பண்ணைக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஒரு 15 ஏக்கரில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. நம்ம இயற்கை விவசாயி சுரேஷ் வந்திருக்காருங்க. அவர் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவார். வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தனலட்சுமி அம்மா அவங்களோட தோட்டத்துக்கு நம்ம பார்வையிடறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 15 ஏக்கர் பண்ணை வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நீண்ட காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே என்ன சிறப்பாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு நிரந்தர வேளாண்மைக்கான ஒரு நிலத்தை வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஊடு பயிர்களாக வந்து மரப்பயிர்கள் வச்சுருக்காங்க, பழப்பயிர்கள் வச்சுருக்காங்க, அதாவது பழச்செடிகள் வச்சுருக்காங்க. அது போக மஞ்சள், வாழை இது மாதிரியான பயிர்கள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. அந்த பருவத்துக்கானதை பயிர் பண்ணுறாங்க. மஞ்சள்லாம் வந்து சீசனில் போட்டு அந்த வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள்கள் வந்து அவங்க நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கும் இயற்கை அங்காடிகளுக்கு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்கள் வாங்குற எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அது போக இங்கே தோட்டத்தில் விளையிற பொருட்கள், இப்போது செம்பருத்தி, தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதுலேருந்து ஹேர் ஆயில், அதாவது கூந்தலுக்கான எண்ணெய்கள் தயார் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற மூலிகைகளை வச்சுட்டு மூலிகை எண்ணெய்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சோப்பு பண்ணுறாங்க, எண்ணெய் இங்கே இருக்கிற மூலிகைகள் வச்சு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே தண்ணி வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சரிவான நிலப்பகுதியாக இருக்குது. இங்கே அதிகப்படியாக மழை கிடைக்குது. அந்த அதாவது பள்ளத்தில் வந்து அவங்க நெல்லும் பயிர் பண்ணிட்டு வர்றாங்க. பாரம்பரிய ரகம் பயிர் பண்ணுறாங்க. அதையும் வந்து அரிசியாக அரைச்சி நேரடியாக நுகர்வோர் கொடுத்துட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா நிரந்தர வேளாண்மை, அதாவது உழவில்லா வேளாண்மைக்கான அதை சார்ந்து நகர்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடமா அவங்க தயார் பண்ணி மரங்கள் வச்சு, இப்போ அந்த மரங்களில் மிளகு கொடி, கீழே வந்து திப்பிலி, இந்த மாதிரியான பல்வேறு வகையான தாவரங்களை வந்து இங்கே அவங்க வளர்த்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இது எல்லாமே முற்றிலும் இயற்கை முறையில் இங்கே இருக்கிற மாடுகள் வச்சுருக்காங்க. அதோட சாணத்தை, கோமியத்தை, அது இல்லாமல் இங்கே கிடைக்கிற புண்ணாக்கு, அதாவது மீதிகளை வச்சே அவங்க இந்த உரங்களை வச்சே வந்து இந்த பண்ணையை ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா சுற்றி பார்க்கலாம். அவங்ககிட்டையும் அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட என்ன பண்ணுறாங்க, ஏன் இதை பண்ணிகிட்ருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ கடந்த 12 வருஷமாக இப்போ இயற்கை விவசாயம் செய்துட்டு வர்றோமுங்க. இது வந்து எல்லாரையும் போல் நாங்களும் கெமிக்கல் உரமெல்லாம் போட்டு செய்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்ததுன்னா எவ்வளவு உரம் வாங்கினாலும் எவ்வளவு உள்ள இன்புட் போட்டாலும் வெளியில் நம்ம அறுவடை பண்ணி எடுத்து அது பணமாக பார்க்கும்போது ரொம்ப நஷ்டமாக இருந்ததுங்க. சரி, நானும் பசுமை உடன் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ பார்க்கும்போது தான் ஏன் நாமளும் இயற்கை விவசாயம் செய்து பார்த்தா என்னன்ட்டு அதுக்குண்டான தேடுதலுங்கும் போது ஈசாக்காரரு அந்த இடுபொருள் பயிற்சியெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அதில் போய் கலந்துட்டு வந்ததுக்கப்புறமாங்க முழு நேரம் இயற்கை விவசாயியாக மாறிட்டுங்க. இப்போ இது 12வது வருஷம் இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் செய்துட்டு இருக்கிறது. தென்னை இந்த தென்னை தோப்புக்குள்ளே இன்டர்கிராப் தான் பண்ணிக்கிறோம் நாங்கள் மஞ்சள். அப்புறம் அதுக்குள்ளே மஞ்சள் கூட தென்னை மரத்தில் வந்து மிளகு ஏற்றி விட்ருக்குறோம். ஒரு 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஜாதிக்காய் வச்சுருக்குறோம், மகோகனியும் வச்சுருக்குறோம். அதுலேயும் பெப்பரை ஏற்றலாங்கிறதுக்காக மகோகனியும் வச்சுருக்குறோம். இடையில வாழை, நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா பழங்களுமே நம்ம இங்கே பயிர் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளேயே ஜாதிக்காய் இப்போ இல்லை முள்ள உள்ள இடையில வச்சுட்டிங்க. இதெல்லாம் 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஜாதிக்காய், மரத்தில் வந்துட்டு மிளகு. எப்போவுமே பலதானியம் விதைச்சிட்டு மஞ்சள் போடுவோம். அந்த பலதானியங்கிறத வந்து அது முளைச்சி வரும்போது மஞ்சளுக்கு மூடாக்காவும் மைக்கு களையை கட்டுப்படுத்திடும். இப்போ நாங்கள் இதுக்கு அடி உரமாக வந்துட்டு இதை களை எடுத்து அப்படியே மஞ்சளுக்கு போட்டுருவோம். அப்புறம் மறுபடி வந்துட்டு நாங்கள் ஆட்டோமேட்டிக் தொழு உரம் செய்து வச்சுருக்கிறோம். ஆட்டாம்புழுக்க, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாமே பாய்ச்சலில் தான் விட்றீங்க. அப்புறம் ஜீவாமிர்தம் வந்து பாய்ச்சல் வந்துடும். இந்த மேல் உரம் போடுறது வந்துட்டு வீசி விடுவோம், குப்பமண்ணெல்லாம் வீசி விட்டுருவோம். மருந்து அடிக்கிறதுங்கிறது இந்த தண்டு துளைப்பான் இருக்கும் மஞ்சளுக்கு எப்போவுமே. அந்த புழு உழுகாமல் இருக்கிறதுக்காக பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி கரைசல் இது பண்ணுவோம். அப்புறம் வேப்பங்கொட்டை எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அதை இடித்து கோமியத்தில் ஊற வச்சுருப்போம். அந்த கரைசல் ஒருக்கா இது பண்ணுவோம். அப்புறம் 3வது தடையாக தேமோர் கரைசல்ன்ட்டு அது ஒருக்கா அடிப்போம். இதுதான் மருந்துங்கிறது. நல்ல முறையாக விளைஞ்சிட்ருக்குது. செம்பருத்தி செடிகள்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. என்ன இது ஏதோ காரணத்தோடு வச்சிங்களா, இல்லை என்ன பயன்பாடு? செம்பருத்தி வைக்கும்போது ஒரே ஒரு காரணம்ப்பா, இந்த மண் இறக்கம் வந்து மழை தண்ணி மண் அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி தடுப்பாக இருக்கட்டுன்ட்டு அரிசியாக வச்சு விட்டா. இப்போ இது வளர்ந்துடுச்சு. இப்போ இது எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி தான். இப்போ இது வந்து நாட்டு செம்பருத்தி வந்து இப்போ மார்க்கெட்டில் நல்லா வேல்யூவாக இருக்குது. இந்த ஒத்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி இது வந்துட்டு நாங்கள் பூவை எடுத்துகிட்டு போய் காய வச்சு பவுட்ரு பண்ணி சோப் செய்யறதுக்கு வச்சுக்குவோம். செம்பருத்தி பூ சோப் செய்யறதுக்கு, அப்புறம் ஹேர் ஆயில் செய்யறதுக்கு வச்சுக்குவோம். அப்புறம் இந்த குளியல் பொடியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்க, அதுக்கு எல்லாமே இது பயன்படுத்திக்குவோம். இந்த செம்பருத்தி பூவில் இது நல்லா பயன்படுது. இப்போ மழை காலத்தில் பூ வந்தாலுமே ட்ரையர் இருக்கிறதுனால காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுவுமே கேட்குறாங்க, செம்பருத்தி பூ தனியாக பவுடராக கேட்குறாங்க.
அது அவ்வளவு கொடுக்க முடியாது. அளவை காஞ்சதுன்னா ரொம்ப லேசாச்சு, அளவாக தான் ஆகும். டீக்கும் பயன்படுத்தல இல்லைங்களா? ஓ இந்த டீ இது கூட நீல சங்குப்பூ இருக்குது இல்லைங்க, ஆமாங்க. அது போட்டுட்டு லெமன் போட்டான் அவ்வளவு நல்லா இருக்கு டீ. இது செம்பருத்தி பூ டீ. இது செம்பருத்தி பூ டீ வந்து ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்துட்டு டெய்லி இதை குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்ககிட்ட சில பேர் மூலிகை டீ கேட்பாங்க. நானும் வந்து நாவல் பழ கொட்டை பொடி வச்சுருக்கிறேன், அப்புறம் ஆவாரம்பூ பொடி வச்சுருக்கிறேன், அப்புறம் இந்த லெமன் கிராஸ் பொடி, அது கொய்யா இலை பொடி, சீத்தா இலை பொடி எல்லாமே வச்சுருக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி மூலிகை டீ தூள் கேட்குறவங்களுக்கு நாங்களும் இந்த செம்பருத்தி பூ பொடி, கொய்யா இலை பொடி, அப்புறம் ஆவாரம்பூவு, இந்த மாதிரி லெமன் கிராஸ் பொடி இதெல்லாம் சேர்த்து போட்டு கொடுக்கணும். நாவல் பழப்பொடி சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி குடிக்கிற கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு அதிகமாக 15 ஏக்கராவில் வந்துட்டு ஒரு 12 ஏக்கராவுமே தோப்பு தானுங்க. ஒரு 3 ஏக்கரா வந்து வயலாக இருக்குது. அது வந்துட்டு நான் நிறைய எங்கள் பக்கம் நல்ல மழை பெய்யுங்க. மழை பெஞ்சா அது பூரா உரம்பு வந்துடும், அதில் நெல் மட்டும்தான் வைக்க முடியும். அப்படியும் இந்த கடந்த 6-7 வருஷமாக நான் பாரம்பரிய ரகமாக ஆத்தூர் கிச்சடி சம்பாங்கிறத வச்சுட்டு அதை நான் நான் மதிப்பு கூட்டித்தானுங்க அரிசியாகத்தை சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறேன். அதுவும் பரவாயில்லைங்க, நல்ல முறையாக போயிட்டுருக்குது. எதுங்க நம்மளுக்கு மாட்டுக்கும் வந்து இயற்கையாக விளைஞ்ச புல் கொடுக்குறனாமா, அது ஒரு திருப்திங்க. இன்றைக்கி எல்லாமே சோளம் போட்டாச்சுன்னா உடனே யூரியா வீசுவாங்க பின்னால் சோளத்தட்டு கிடைக்கிறதுக்கு. நம்ம இந்த வைக்கப்புல் கிடைக்கிறது வந்துட்டு இயற்கையாக கிடைக்கிற போது அது ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்திங்க. நாமளும் வந்து சாப்பாடு ஒரு நஞ்சு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றோங்கிற அதுலேயும் திருப்தி. மற்றவங்களுக்கும் என்னை தேடி வந்து வாங்குறாங்க, அம்மா அரிசி ரெடி ஆகிடுதான்னு கேட்டுட்டு நிறைய பேர் அரிசியுமே கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதனால அது அரிசி பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் ஒன்றும் சிரமம் இல்லைங்க. நான் ரெடி பண்ணுறது தான் வேலை. ரெடி பண்ணினதுக்கப்புறம் அது எல்லாமே உடனடியாக போயிருங்க அரிசி எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே தோப்புக்குள்ளே இன்டர் கிராப்பு தானுங்க எனக்கு ஜாஸ்தியாக. தேங்காயின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் 50 நாளைக்கு ஒருக்கா 60 நாளைக்கு ஒருக்கா தானுங்க தேங்காய் போடுவாங்க. அப்போ இப்போ இந்த கடந்த 2 மாதமாக மட்டும்தானுங்க தேங்காய் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் தேங்காய் வருமானம் எடுத்துகிட்டு நாம் மற்ற வேலை பார்க்குறதுங்கிறது முடியாத காரியம். நாங்கள் மஞ்சள் வந்து கடந்த 30 வருஷமாக போட்டிருக்கிறோம். இப்போ இந்த 12 வருஷமாக நாங்கள் இயற்கையாக கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக செய்கிறதுனால மஞ்சள் பொடியும் அப்படித்தானுங்க. நாங்கள் விளைய வைக்கிற மஞ்சள் வந்து நாங்கள் வியாபாரி கொடுக்கறதில்ல. அது ஸ்டாக் வச்சுருந்து நாங்கள் ஒரு வருஷத்துலேயே நாங்கள் மதிப்பு கூட்டி மஞ்சள் தூளாக அரைச்சி கொடுக்கும்போது எல்லாம் அதே சேல்ஸ் ஆகிடுதுங்க. நாங்கள் ஆன்லைன்லேயும் கொடுப்போம், ஆர்கானிக் ஷாப்புக்காரரும் வாங்கிக்குவாங்க. நிழல் இருக்கிறதுனால மரங்கள்லாம் டக்குன்னு வளர்ந்து போயிடுது இல்லைங்களா? கொடை அதிகமாக விரிக்க முடியாமல் வெயில் தேடி ஓடிடுது. இது மிளகு கொடி, இந்த மிளகு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் தான் இந்த மாதிரி திரி வரும் மிளகு விடுறதுக்கு. பூக்கள் வந்து இப்படி தான் இந்த மாதம் தான் விடுது. அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜில் காய் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா? இங்கே காய் சின்னதாக வந்துருக்குது. ஆமாம், பழுத்து இருக்குது பாருங்க. இங்கே ஒரு மரத்துக்கு ஒரு கொடி மட்டும்தான் வைப்பீங்க? ஆமாம், ஒரு தென்னை மரத்துக்கு இது வந்து பழுத்து இருக்குது. பழுத்ததுக்கு அப்புறம் ஒரு பழம் பழுத்தாலே நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம தோலை தனியாக பிரிக்க இல்லை, இப்போ போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து காய் போடலாம் போடலாம், அப்படியே காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். தோலை வந்து உளுந்து வறண்டு போய் கீழே விழுந்துடும். உள்ள வந்து விதையை வந்து மிளகு அப்படியே சுருங்கி இருந்தது. அதான் மேலே போகிறதெல்லாம் அறுவடை பண்ணுறதுன்னா நம்ம ஏதாச்சும் ஏறி வச்சுதான் மேலே ஏறி ஆளுங்க பறிச்சுக்கலாம். இதே மேலே போய் கீழே வந்துருக்குது பாருங்க. இது வந்து என்ன ரகங்க? இது கரிமுண்டா. இது வந்து கரிமுண்டாங்கிறது நாட்டு வெரைட்டி. இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் தாங்கி வளரக்கூடியது. நல்ல காரத்தன்மை இருக்கும். இப்போ செடி வகைகளும் வந்துருச்சு இல்லைங்களா? புஷ் பெப்பர்னு சொல்லிட்டு கீழே குத்து செடி மாதிரியே பெப்பர் இருக்குது. அது நம்மளுக்கு நானும் கொஞ்சம் வச்சேன். அது ஏன்னா அவ்வளவுதான் வரல, சிறப்பாக வரல பொடி. இது வந்து நாட்டு வெரைட்டி பரவாயில்ல. இது கரிமுண்டா வெரைட்டி. இதுவும் எழுப்ப மரம் தான்ப்பா. இதுங்களா? இது எழுப்புங்க. இது எழுப்ப மரம் அது ஹைட்டாக போகுதில்ல, அது எழுப்ப மரம். அதுவும் எழுப்ப மரம், அது பெருசா. அது அது பெரிய மரம், இதுவும் எழுப்ப மரம். இதெல்லாம் திப்பிலி அங்கிருந்து இது இந்த பக்கம் வந்தாச்சு. இப்படி இது ஒரு தடவை வச்சுட்டா அப்புறம் அது வாட்டுக்கு வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல களை இருக்காது, எல்லாம் தீரும். இது என்ன செடிங்கம்மா? இது காஃபிப்பா. இது நான்
கல்லார் போயிருந்த போது வாங்கிட்டு வந்தது. இங்கே ஊட்டி. சரி சரி சரி. அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சு இப்போ 3 வருஷம் ஆகுது. சரிங்க. இந்த வருஷம் காய்ச்சிருக்குது. இது இப்போ பழுத்துமாச்சு. இந்த பழுத்த கொட்டையை எடுத்து தான் நாம் அது ப்ராசஸ் பண்ணணும். காப்பி கொட்டையை எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணணும். சரி சரி சரிங்க. இந்த ஃபஸ்ட் டைமு எல்லா செடிகளுமே காய்ச்சிருக்குது. இன்னும் பறிக்கல, இன்னும் பழமானதுக்கப்புறம் பறிக்கணும். இதெல்லாம் இந்த கிளைமேட்லேயும் நல்லா வந்திருக்கு இல்லைங்களா? எல்லா இதுலேயுமே நல்லா காய் பிடிச்சிருக்கு. ஒரு 50 செடி இருக்குது. சரி சரி சரி. இது வந்துட்டு கொடம்புளி. கேரளாவில் வந்துட்டு மீன் குழம்பெல்லாம் வைப்பாங்கல்ல, அதுக்கு போடுற கொடம்புளி. அதே சமயத்தில் நம்ம புளி காட்டில் இது மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதான் இது கேரளாவில் அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. புளிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேரளாவில் போனீங்கன்னா வீட்டுகளில் இந்த அடுப்புக்கு பக்கத்தில் கட்டி தொங்கிட்டுருப்பாங்க இந்த புளிகளை. இது பழம் என்ன ரகங்கம்மா தம்பி? இதில் வந்துட்டு நாங்கள் J33, தாய்லாந்து ரெட்டு, ருத்ராட்சா, அப்புறம் பாலூர் வெரைட்டி, அப்புறம் முட்டம் வரிக்காய், அப்படி நிறைய ஒவ்வொரு வெரைட்டி 2 செடி. சரி சரிங்க. எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிலையுமே 2 செடியாக நட்டியிருக்கிறோம். முதல்ல வந்துட்டு இந்த முருங்கை மரம் நட்டியிருந்தோம். இதெல்லாம் ஒவ்வொன்று தெரியும் பாருங்க. முருங்கை மரம் எல்லாம் போச்சு. அது நல்லா இயல்துதான், நல்ல இடத்த எடுத்தோம். அதுக்கப்புறமா சரி மறுபடியும் அந்த இடத்த சும்மா இருக்க வேண்டாமேன்னு மறுபடியும் பலா நட்டியிருக்கிறோம். பலாவும் வந்துட்டு 2-3 மரத்துல எல்லாம் காய்ச்சுது. நீ அநேகமாக அடுத்த வருஷத்துலேருந்து காப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 மரத்துக்கு நடுவில் ஒரு பலா வச்சிட்டீங்க. இது மனோரஞ்சு தான்ப்பா. இது பார்த்துருக்கீங்க. இது மனோரஞ்சு பொடி மாதிரி தானே வருங்க இது. அது மனோரஞ்சு காய். ஆமாம். இது என்னங்கம்மா? இது ஸ்டார் நெல்லிக்காய். ஸ்டார் நெல்லி. இங்கே இருக்கு. ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் தான். ஓகே ஓகே. இனிப்பு புளிப்பு 2 இருக்கு. இதான் கேரளா நெல்லி. இதான் கேரளா நெல்லின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கேரளா நெல்லி. விளிம்பிக்காய்ன்னு சொல்லுவாங்கப்பா. இங்கே இருக்கும். எல்லாத்தையும் மஞ்சள் தோண்டி இருக்கு. நிறைய காய்க்கு அப்படியே கொட்டி இருக்கு. சீக்கிரம் இதாயிரும். பச்சை இப்போ காய பழமாக சாப்பிடலாம். இது வந்து சுடுது. இப்போ இது இப்போ சாப்பிடலாம். இப்போல்லாம் சாப்பிடலாம். உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூள். விளிம்பிக்காய் இல்லைங்களா? ஆமாம், விளிம்பிக்காய். கேரளா நெல்லி. ஆமாம். இலையெல்லாம் நெல்லிக்காய் மாதிரியே தான் இருக்குது. அதே தான், கொஞ்சம் வித்தியாசம். நிறைய இந்த மரம் நீங்கள் அந்த பக்கமெல்லாம் பார்க்க முடியாது. இது பேர் தெரியுமா? இது வந்து நூலிலை மரம்பாங்க. ரீப்பருக்கெல்லாம் தான் ஆகும். இதெல்லாமே இப்போ அழிஞ்சு போச்சு. இது இருக்கும்ப்பா, ஒரு 30 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் அதிகம் இல்லைங்களா? இப்போ களை செதுக்கிறது வேறு. இப்போ 2-3 நாள் தேக்கு மரங்கள் எல்லாம் வாதுகளை அறுக்கிட்டு திட்டுக்கிறாங்க. வாங்க. ஆனால் இங்கே நிறைய மக்குகள் கிடைக்கும் உங்களுக்கு. எக்கச்சக்கமாக இந்தளவுக்கு முடிச்சிருந்துருக்கு. அட்டாக்கு அழி போச்சு. இது என்னங்கம்மா? இதுப்பா இந்த ஒரு அவார்டு ஒன்று வாங்குறதுக்கு நான் ஆலப்புழா போயிருந்தேன். சரிங்க. அங்கே வந்து ஒருத்தர் அங்கெல்லாம் கேரளாவில் தொடியே அவ்வளோ பெரிய தொடியாக இருக்குது. தொடினா வீட்டுக்கு பக்கத்தில் செடி. நாம் எப்படி புடக்காளின்னு சொல்லுவோம், அது மாதிரி அவங்க வந்து தொடி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ செடி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கு பேர் எழுதி அந்த சின்ன தகர மாதிரி இருக்கிறதில்ல, அதில் நட்டி வச்சுருக்குறாங்க. இதுவும் ஒரு மருத்துவ குணமான செடி தான். இது அங்கேருந்து விதையோ 2 நாற்றை கொண்டு வந்து வச்சேன் நான். இது சரி சரி வேறு காய் வருங்க எப்படி இருக்குது. இது என்ன காயின்னு தெரியாது, அது பேர் மறந்துட்டேன். சரி சரி சரி. இது வந்துட்டு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 இலை பாலை. 7 இலை பாலை கேள்விப்பட்டிருக்கேன். பூ நல்லா மணமாக இருக்குது. பப்பாளியெல்லாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தோம் முதல்ல. சரிங்க. ரெட் லேடி வச்சுருந்தோம். சரிங்க. அப்புறம் அதெல்லாம் நாட்டு இது எல்லாமே இது மண்ணோட இதுக்கு தானேப்பா. அதான் இது எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க குமியா. இது அப்படியே அந்த உருண்டையா மாட்டு தீவனம் வருது, அது மாதிரி பெல்லட் மாதிரி இருக்கு. உள்ள பாருங்க, இது சுருளாத்தான் இருக்குது பாருங்க. இது உள்ள தோல் பார்த்தாலே உள்ள வச்சிருக்குது பார்த்தீங்களா? உள்ள சாப்பிட்டு போட்டு பின் வழியே அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ விரிஞ்சிக்க மாட்டேங்குது தோல் இல்லைங்களா? அப்போ தானே இவ்வளோ பெரிய இதை போட முடியும். இது நல்லா வெள்ளையாக தான் இருக்குதுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை இதே மாதிரி தான் இருக்குங்க. அந்த சிவப்பாகிறது வந்து ஆப்பிரிக்கன் புழுன்னு சொல்லி அது பெருசாக இருக்குது சைஸு. ஆமாங்க.
அது மண்புழு தயாரிக்க ஆள் பிரச்சனை. ஜாதிக்காய் மரமெல்லாம் தம்பி சரிங்க. இதெல்லாம் ஒரு 300 வருஷத்து பிளான்ட். ஆமாம். ஓ, லைஃப் டைம் 300 வருஷம். லைஃப் டைமு பல தலைமுறைகளை கடந்து இருக்கக்கூடிய மரங்க. இது வந்து மெதுவாக தான் வளரும், ஸ்லோ க்ரோத்தை. விதை போட்டிருக்குறோம் விதை போட்டு செடியில் நோடு குறு தெரிய 3 மாதம் ஆயிரும் வந்து. அதுக்கப்புறம் கவர்லேருந்து வச்சு அப்புறம் மெதுவாக தான் வரும். இது இன்னும் நிறைய பெருசாக போகக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் இன்னும் படரக்கூடிய மரம். ஆமாம் ஆமாம். தென்னை மேலே போயிட்டாலுமே இது அடுத்த ஒரு முக்கியமான பயிரை மாறிடும் இந்த இடத்துல. ஆனால் இதுக்கும் வந்து அப்படித்தான், மாடு கடிச்சு போடுங்கிற பயமெல்லாம் கிடையாது. தென்னை வச்சா மாடு கடிக்கும். மாடு கடிச்சதுன்னா அப்புறம் மேலே வர்றது ரொம்ப சிரமம் தென்னையெல்லாம். இது வந்து மாடெல்லாம் கடிக்காது. நல்ல ஒரு நிலையான வருமானம் தரக்கூடாது, தென்னையை விட வருமானம் தரக்கூடியது. அதாங்க. இப்போ இது வந்து காய் இருக்குதுன்னா காய் சைஸ் வந்து நம்ம ஒரு கிராம் அந்த பத்திரி வந்துட்டு தான் விலை ஜாஸ்தி. இதில் கொட்டையை விட மேலே இருக்கிற பத்திரி தான் விலை ஜாஸ்தி. அது வந்து அந்த 4 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் வந்ததுன்னா நல்ல விலை. சின்னதாக இல்லாமல் பெரிய சைஸ் வந்ததுன்னா இப்போ ஒரு மரத்துக்கே இது உங்களுக்கு 2000 காய் வரும். ஒரு மரத்துக்கு 2000 காய் வரும்னா மினிமமாக போட்டோம்னாலே ஒரு 5 கிலோவுக்கு அப்படி வரும். 5 பத்திரியும் அது கூட கொட்டையும் சேரும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு வந்துட்டு தென்னை மரத்தில் ஒரு 150 மேக்ஸிமம் 150 காய் காய்ச்சதுன்னா அதுக்கு ஒரு 15 ரூபா ரேட்டு போட்டாலும் அதை விட இது வந்து ஜாதிக்காயில் வந்து நல்ல ஒரு வருமானம் தரும். ஜாதிக்காய்ங்கிறது வந்து இன்னும் நிறைய இப்போ இந்த வருஷம் இப்போல்லாம் தெரியுது. எப்படின்னா ஈசாக்காரர் நிறைய கிளாஸுக்கு போடுறாங்க. அப்போ என்னென்னா ஆனால் நம்மளுக்கு அதை பற்றி அதுக்கெல்லாம் முன்னாடி வச்சது இது. இப்போ இருக்கிறோட சமவெளியிலும் வரும். பொதுவாக வந்து இதெல்லாம் மலை பிரதேச பயிருங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை தென்னை மரத்துக்குள்ளே. ஆனால் என்ன இன்டர் கிராப்பாக தான் பண்ண முடியும், தனியாக பண்ண முடியாது. கொஞ்சம் நிழலும் வேணும் வெயிலும் வேணும் இதுக்கு. இது விற்பனை எப்படி பண்ணுறீங்க? விற்பனை இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் சந்தைக்கு கொண்டு போவேன். அங்கே வந்து ரீட்டைல் ப்ரைஸ் நிறைய வாங்க மாட்டேன். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் அல்லவே. இது ஏதாவது எப்பாவது ஒரு நாளைக்கு அக்கேஷனலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வீட் செய்யறக்கோ ஒரு மருத்துவ பொருளாக தானே. ஒரு குழந்தைகளுக்கு பாலில் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி போட்டு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்காக போடுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்லாம் அது மணத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துறமில்ல, அதே மாதிரி ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துனா அது ஒரு மனம் இருக்கும். அந்த மாதிரி தான் சேர்த்தக்கூடியது. அது அளவாக தான் வாங்குவாங்க. இதுக்கு நிறைய வியாபாரி இருக்கிறாங்க. அவங்க ஜாதிக்காய் இது வந்து நீங்கள் உடைக்கவே முடியாது. அதாக தன்னை போல அந்த இப்படி விரிஞ்சு இருந்தால் மட்டும்தான். இப்போ தம்பி அங்கே கீழே கிடக்குது, ஒன்று எடுங்க வருது, பத்திரி கெட்டு போச்சு வருது. அதுவாக தான் அவ்வளோமாங்கம்மா. இது வந்துட்டு மரத்தில் இப்படி விரியும், அதாகத்தான் விரியும். அப்படியே வடித்தா மட்டும்தான் நாம் எடுத்து இதையை பிரிக்க முடியும். இதை காய் எடுத்து இது ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து தான் ஜாதி பத்திரி. இதுவும் வந்து எப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி போகாமல் எடுக்கணும். உடஞ்சி போச்சுன்னா அதோட முழு விலை நம்மளுக்கு கிடைக்காது. இப்படி ஒரு ஸ்வீட் பண்ண மாதிரி எடுத்தோம்னா இது ஜாதி பத்திரி, இது ஜாதி கொட்டை. ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. அப்போ அந்த தூக்கி போட்டிங்களா, அதில் தான் ஊறுகாய்? ஆமாம் ஆமாம், அந்த தொல்லியில் ஊறுகாய் பண்ணுறோம். இது வந்து பத்திரி, அது வந்து விதை. இது வந்து ட்ரையர்னு சொல்கிறத டீஹைட்ரேட்டட் மிஷின். இது டீஹைட்ரேட்டட் மிஷினு இப்போ ஓடிட்டு இருக்குதுங்க. நாங்கள் இப்போ மழை காலங்கிறதுனால எங்களுக்கு இந்த பவுடர் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் வந்து வெயில் இல்லாதனால காய வைக்க முடியாது. இந்த டீஹைட்ரேட்டட் மிஷினில் தான் நாங்கள் காய வச்சுட்டுருக்குறோம். இதெல்லாம் நாங்கள் தலை குளிய இந்த ஷாம்பு பவுடர் செய்யறதுக்காகங்க பாசிப்பயிறு, வெந்தயம், இந்த சோப் நெட்டு இதெல்லாம் வந்து இதை ட்ரையரில் வச்சு தான் காய வச்சுட்ருக்குறோம். மற்றபடிக்கு இது வந்துட்டு இலைங்க, இது கூட இந்த குப்பைமேனி இலை, செம்பருத்தி இலை போடுறதுக்கெல்லாம் இதெல்லாமே ட்ரையரில் காய்ச்சிட்ருக்குது. இது வந்து மகிழம்பூங்க, இது வந்து கார்போக அரிசி, இது வந்து வெட்டி வேறு, இது ரோஜா இந்த பன்னீர் ரோஸு, இது கடுக்காய், இது ஜாதிக்காய், இதெல்லாமே போட்டால் இருப்போங்க. அதுக்காக இதெல்லாம் காய்ச்சிட்ருக்குது. இது இருந்ததுனால தான் இந்த தடவை நாங்கள் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, அப்புறம் நேந்திரன் பனானா இந்த பவுடர் பண்ணுறக்கு உண்டானது, அப்புறம் எலுப்பப்பட்டை, அது எல்லாமே இதில் தான் நான் காய வச்சு எடுக்குதுங்க. இதெல்லாம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. எலுப்பப்பட்டை எல்லாம் இது வந்து சோப் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் அது கூட நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் உள்ளே போடுறோமோ அதுவும் சேர்த்து போட்டுருவோம்.
போட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் வந்தோடனே அது கெட்டியானோடனே எடுத்து இந்த மாதிரி மோல்டுகள் ஊற்றிடுவோம். மோல்டில் ஊற்றிட்டோம்னா அப்புறம் அடுத்த இன்னைக்கு ஊற்றினோம்னா நாளைக்கு எடுத்துருவோங்க. அந்த மாதிரி கோல்டு ப்ராசஸ் சோப்பு இது வந்து சோப் பேஸ் வச்சு செய்கிற சோப்பு இன்றைக்கி ரெடி பண்ணோம்னா நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் கோல்டு ப்ராசஸ் சோப் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. இது வந்து நாங்கள் ரெஸ்ட் பீரியட் வந்து ஒரு 45 நாள். இது இன்றைக்கி செய்தோம்னா அடுத்து 45 நாள் தான் நாங்கள் ரெடியாக வெளியில் கொடுப்போங்க. அதுக்கு முன்னால் கொடுக்க மாட்டோம். அது வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்பு அந்த மாதிரி தான் பண்ணணுங்க. இது வந்து இப்போ திருநீற்று பச்சிலை சோப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுவும் வந்து சோப்பும் வந்து நிறைய பேர் ரீட்டெயிலாக ஃபேமிலிக்கு வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இது ஆர்கானிக் கடைகளுக்கும் வேணுங்கிறவங்க ஒட்டுக்கா வாங்கிக்குவாங்க. அது எங்கள் உர ஃபேக்ட்ரி இதுதான் ஷெட்டு. நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஜீவாமிர்தம் செய்யறதுக்கு மாட்டு கோமியமெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, புண்ணாக்கு எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு, பழக்கரைசல் செய்யறதுக்கு, அப்புறம் இலைகள்லாம் இப்போ உயிர் வேலியில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் எந்த நோயும் வராது. நாங்கள் அந்த மாதிரி ஆடாதோட இலை இருக்கிறது, சீத்தா இலை, பப்பாளி இலை, நொச்சி இலை, அந்த மாதிரி இலைகளெல்லாம் இப்போ இந்த சின்ன சின்ன மிதி பாவக்காயின்னு இருக்கும். அந்த பாவக்காய் கொடி கசப்பு, அப்புறம் கொட்டைத்தலை, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வெங்காய சாக்கு இருக்குல்ல அந்த சாக்கில் போட்டு கட்டி கோமியத்தில் ட்ரம்மில் ஊற்றி அதுக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி வச்சு கட்டி விட்டுருவோம். அது அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கிக்கும். அந்த மாதிரி வெஞ்சுரியில் வந்து இங்கே இந்த இடத்துல இதுதான் வெஞ்சுரி, இது ஃபுட்பாலு. இங்கே ட்ரம் இருக்கும். ட்ரம்மில் வந்துட்டு நாங்கள் ஜீவாமிர்தம், புண்ணாக்கரைசல், அந்த பத்திலை கஷாயங்கிறது, பழக்கரைசல், இதெல்லாமே நாங்கள் ஒவ்வொரு குடமாக ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுவோம். ட்ரம்மில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு இந்த ஃபுட்பால் எடுத்து அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டுட்டு இந்த கேட் பால் திருப்பினோம்னா நம்ம எந்த கேட் பாலுக்கு திருப்புறமோ அங்கே போய்க்கும். மஞ்சக்காடுனாலும் சரி, வாழைக்காடு, தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் இதிலேருந்து இந்த ஒரு இடம் தான், இந்த இடத்துல இருந்து தான் எல்லா பக்கமும் போய்க்கும். அந்த கேட் பால் இந்த கேட் பால் வந்து இப்படி போகிறக்கு, அந்த கேட் பால் வந்து அந்த பக்கம் மேவர வயலுக்கு அந்த பக்கமெல்லாம் போகிறக்குண்டான கேட் பால்வு. இது நாங்கள் ஒவ்வொரு தடவை ஜீவாமிர்தம் செய்தோம்னா 48 மணி நேரம். 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை வடிச்சு விட்டு நாங்கள் ட்ரிப்பில் விட்டுருவோம். வெயில் இப்போ மழைங்கிறதுனால தண்ணி வாய வேண்டிய வேலை இல்லாதனால நாங்கள் எதுவுமே செய்யறதில்லை. இப்போ தேவைப்படாது. வெயில் காலம் வந்தாச்சுன்னா டெய்லியும் நாங்கள் ஜீவாமிர்தம் செஞ்சுட்டே தான் இருப்போம். இது பாருங்கள், இது வாழைத்தார் வந்துட்டு இது வடி செல்வி பக்கெட் எடுத்துகிட்டு வந்து சலாடி எடுத்துகிட்டு இது வந்து வாழைப்பழம் எல்லாம் குருவிகள் இதுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இந்த மாதிரி எல்லாம் தன்னை போல் பழுக்கிறதையெல்லாம் கொண்டு வந்து பப்பாய் பழமும் எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டிருக்குங்க. அதுகளெல்லாம் கொண்டு வந்து கரைச்சி வச்சுருவோம். நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டுருவோம். போடும்போது உங்களுக்கு அது நல்ல புளிப்புத்தன்மையாகி ஒரு பாட்டில் நாங்கள் அதை திருப்பியும் வடித்து ஊற்றி டைல்யூட் பண்ணி கெட்டியாக இருக்கோ டைல்யூட் பண்ணிக்குவோம். அப்புறம் மீன் அமிலம் செய்து வச்சுருக்குறோம். மீன் அமிலத்தையும் அது 45 நாள் 50 நாள் ஆகும்போது ஒரு 10 கிலோ மீன் போடுறோம்னா அதுக்கு ஒரு 12 கிலோவாவது நாட்டு சக்கரை போட்டு கலக்கி வச்சுருவோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா பஞ்சாமிர்தம் மாதிரி மணமாக இருக்கும் அந்த மீன் அமிலம். அது நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி கலக்கிட்டு சின்ன செடினா அதுக்கு தகுந்த மாதிரி, பெரிய செடினா அதுக்கு தகுந்த அந்த மாதிரி ரேஷியோவில் தான் நாங்கள் ஒரு 200 மில்லின்னு சின்ன செடிக்கு, ஒரு 400-500 மில்லினா பெரிய செடிகளுக்கு அந்த மாதிரி ரேஷியோவில் நாங்கள் கலக்கி 10 லிட்டருக்கு அவ்வளவுங்கிற 500 மில்லி இல்லைன்னா 200 மில்லி கலக்கி எல்லாமே இந்த ரேஷியோ படி வெஞ்சுரியில் போயிடும் எல்லாமே. ஓட்ட அதுதான் பயிர் வளர்ச்சி ஊக்கி. ஆல் ஸ்பைசஸ் இது மகிழ மரம். மகிழ மரம் இது மந்தாரை. இதெல்லாம் நடவுக்காகவும் கொஞ்சம் வச்சுருக்கிறீங்க, விற்பனைக்கும் வச்சுருக்கிறீங்க? விற்பனைக்கும் வச்சுருக்குறோம். சரி சரிங்க. இதில் என்ன ஜாதி கொட்டையோ இலப்பங்கொட்டையோ போட்டிருக்குது. சரி சரி. நம்ம இல்லை. இது வந்து ரொலீனியா சீத்தான்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலராக இருக்கும். சீத்தாப்பழம் மாதிரியே தான். சரிங்க. மஞ்சள் கலராக இருக்கும். ஓ சரி சரி சரி. இது எங்கள் மரம் இருந்தது, அது காஞ்சி போச்சு. இது வந்து முள் சீத்தா. இது வந்து முள் சீத்தாங்கிற ஸ்டார் ஃப்ரூட். சரி சரி. இது வந்து நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைஞ்ச பசு மஞ்சள் தூளுங்க. இது பச்சையாக வெட்டி காய போட்டு தூள் பண்ணுறது. இதனோட சிறப்பு என்னங்கன்னா, நம்ம இப்போ எல்லாம் இந்த மருந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக குடிக்கிறாங்க, பாலில் தண்ணியிலெல்லாம் போட்டுட்டு பச்சை மஞ்சளாகவும் சாப்பிட்றாங்க. இந்த பசு மஞ்சள் தூள் வந்துட்டு தூளாகவும் போட்டு குடிக்கிறாங்க. இது லேடிஸ் வந்துட்டு குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குர்குமின் கண்டென்ட் வந்து இதில் 5.16ங்க, நல்ல பர்சன்டேஜ் இருக்குது. இது வந்து வேக வச்சு அரைச்ச மஞ்சள் தூளுங்க. இது வருஷம் ஃபுல்லாக பொதுவாக ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இதுதான் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பசு மஞ்சள் தூளும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது வந்து குறுக்குமீன் வந்து 4.78.
இது நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலைங்க. அந்த கருவேப்பிலை வந்துட்டு நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு பொதுவாக எல்லாத்துலேயுமே நம்ம கருவேப்பிலை போடுவோம், போட்டால் அதை தூக்கி எரிஞ்சிருவோம். இதை உள்ளே நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும்னு சொன்னால் அது அந்த தூளாக போனால் தான் நல்லது. அதுக்காக இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இது பவுட்ரு பண்ணியிருக்கிறோங்க. இதுவும் வந்து ஆர்கானிக் மிளகாய் வாங்கிட்டுங்க, மல்லி எல்லாமே நாட்டு மல்லி எல்லாம் வாங்கிட்டு இது சாம்பார் தூள் செய்கிறோங்க. இது நேந்திரன் பனானா பவுட்ரு, நேந்திரம் காய்ங்க. இது பச்சையாக இருக்கும்போது நல்லா திரண்ட காயை வெட்டி காய வச்சு பவுட்ரு பண்ணுறது. இது குழந்தைகள் 6 மாதத்து குழந்தையிலேருந்து 60 வயசுக்காரரும் கூட ஹெல்த் ட்ரிங்காக குடிக்கலாமுங்க. குழந்தைகளுக்கு கூழ் காய்ச்சி கொடுக்கக்கூடியதுங்குது. இது கொள்ளு ரசப்பொடிங்க. இது இப்போல்லாம் சளி பிடிச்சி அடிக்கொருக்கா எல்லாருக்குமே இப்போ சளி பிடிக்குதுங்க. கை கால் வலி இருக்கிறவங்க இந்த கொள்ளு போட்டு வெந்து அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் ரசம் வச்சு குடிக்கிறதுக்கு லேட் ஆகும். இது ரெடியாக ரசம் வச்சுக்கலாமுங்க. இதில் நம்ம எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்குண்டான தண்ணி எடுத்துகிட்டு இந்த பவுட்ரை 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டுங்க, எண்ணெய் ஊற்றி தாளித்து இந்த பவுட்ரு தண்ணி கலக்கி கொதிக்க வச்சோம்னா ரசம் ரெடி ஆகிக்கும். கொள்ளு ரசப்பொடி. இது வந்து நாட்டு மல்லியை வாங்கி நாங்கள் வறுத்துட்டு சூடு பண்ணி வறுத்துட்டு பவுட்ரு அரைச்சி கொடுக்குறோங்க. இது ஹெர்பல் பாத்திங் பவுட்ரு, குளிக்கிற பொடிங்க. இதில் பாத்திங் பவுடரில் வந்துட்டு பாசிப்பயித்து மாவு, கடலை மாவுங்க, வெட்டி வேறு, பூலாங்கிழங்கு, அந்த ஆவாரம்பூவு அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்திட்டுங்க அதெல்லாம் சேர்த்து எடுத்து குளிக்கிற பொடிங்குது. இந்த பொடி போட்டு குளிக்கும்போது மணமாகவும் இருக்குங்க, நல்ல ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் இருக்குது. இது வந்து ஷாம்பு பவுடருங்க. இதுலேயும் அப்படித்தான் சீவக்காய், அரப்பு, பூந்தி கொட்டைங்க, அது போக மற்ற ஹெர்பல்ஸ் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலைங்க, அவரி பொடி, அந்த மாதிரி இதில் நிறையா பொடுகு இருக்கிறவங்களுக்கு போடுற மாதிரி பொடுதலை இதெல்லாமே இருக்குதுங்க. இது ஷாம்பு பவுட்ரு. இது சாமரிசி பொங்கல் மிக்ஸுங்க. இது நம்ம அரிசியை அதுக்கு ரெடியாக குக் பண்ணோன்னா பொங்கல் வைக்கணும்னா அதுக்கு பாசிப்பயித்தம் பருப்பு எல்லாம் வறுத்துட்ருப்போனாமா அதெல்லாம் நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்குதுங்க. பாசிப்பயித்தம் பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு என்னெல்லாம் நம்ம போடுவோமோ அது பூராமே இதில் போட்டிருக்குது. இதுவும் அப்படித்தானுங்க. 1:4 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு கடைசியில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலை ஊற்றி தாளிச்சுட்டா மட்டும் போதும். இதுக்கு ரெடி டு குக்குது. அதே மாதிரி தான் இது குதிரைவாலி அரிசி, அது சாமரிசிங்க. இது பொங்கல் மிக்ஸ் தான். இது இட்லி பொடிங்க. நம்ம சாதாரண எப்பவும் எல்லோரும் செய்கிற மாதிரி இட்லி பொடி தான். இது நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இது மிளகு வந்துட்டு நம்ம தோட்டத்துலேயே விளையிற மிளகுங்க. இது கரிமுண்டாங்கிற வெரைட்டி நாட்டு மிளகுங்குது. இது மற்ற பக்கமெல்லாம் கமர்ஷியலாக வரும்போது மிளகுலேருந்துமே ஆயில் எடுத்துருவாங்க. இது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து கொடுக்கறனால அந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் பண்ணாமீங்க, இயற்கையாக விளைஞ்ச மிளகு. இது வந்து பிளெயின் மிளகாத்தூளுங்க. இது இயற்கையாக விளைஞ்ச மிளகாய் வாங்கிட்டு வந்து அரைக்கிறதுங்க, பிளெயின் மிளகாத்தூள். இது வெப்பாலை ஆயிலுங்க. நம்ம தயார் பண்ணுற தேங்காய் எண்ணெயில் வெப்பாலை இலைகளை போட்டு சூரிய வெளிச்சத்தில் வச்சுருந்து 1 மாதத்துக்கு மேலேயே வச்சுருந்து புடம் போட்டு செய்கிறதுங்க வெப்பாலை எண்ணெய். இது இந்த எக்ஸிமா சொரியாசிஸ் இருக்கிறவங்கெல்லாம் போடலாமுங்க. இந்த எண்ணெய் போட்டதுன்னா க்யூர் ஆயிரும். இது வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில். நம்ம தயார் பண்ணுற கீழே விழுகிற நெத்துக்காயில் ஆட்டுற எண்ணெயிலேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாம் வச்சுங்க. கருவேப்பிலைங்க, மருதாணி, அப்புறம் செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி இலைங்க, பொடுதலை, அவரி அந்த மாதிரி எல்லாமே போட்டு கருஞ்சீரகம், ஆலோவேரா அந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்கிற ஒரு 36 வகையான மூலிகைகள் சேர்த்து செய்த ஹெர்பல் ஹேர் ஆயில். இதே மாதிரி இது சோப்புங்க. இது எல்லாமே 100 கிராம் சோப்பு. இது நம்மக்கிட்ட கஸ்தூரி மஞ்சளும் விளையுதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஹெர்பல்ஸு, நல்ல ஹெர்பல்ஸுங்க. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது இதுக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம். குப்பைமேனி சோப்பு, கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, ஆலோவேரா சோப்பு, பப்பாளி சோப்புங்க, வெட்டிவேர் சோப்பு, செம்பருத்தி பூ சோப்பு, திருநீற்று பச்சிலை, வேப்பிலை சோப்புங்க, அப்புறம் துளசி சோப்பு,
வெப்பாலை சோப்பு, இந்த மாதிரி ஒரு 15 வகையான சோப்பு செய்து கொடுத்துட்ருக்குறோமுங்க. இது நார்மலாக நல்ல முறையாக போயிட்டுருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம மதிப்பு கூட்டிய பொருள்கள். இது ஏதாவது தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னா 9567487699 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க. நாங்கள் கொரியர் அனுப்பி வைப்போம். நம்ம தனலட்சுமி அம்மா வந்து அவங்க பண்ணையை நம்ம விரிவாக சுற்றி காமிச்சாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, நமக்கு வந்து மழை பருவ காலம் எல்லாமே மாறி மாறி இருக்குது, அதிகப்படியான மழையாக இருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் வறட்சியாக வந்துடுது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்துலேயும் நம்ம விவசாயத்தில் நிலச்சி நிற்கணும், நம்மளோட சூழலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா மரப்பயிர்களில் வந்து நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பண்ணை மூலமாக நம்ம பார்த்துக்க முடியுது. இப்போ இங்கே பெரும்பாலும் வந்து வெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான இடத்துல தான் நம்ம பார்க்க முடியுது. அந்தளவுக்கு இங்கே மரங்களை வந்து ரொம்ப கரெக்டாக எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக மரங்களை வச்சு இங்கே ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு வகையான தாவரங்கள், பூச்சிகள் இங்கே எல்லாமே இருக்குதுங்க. மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பொலப்பொலப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நம்ம மண்புழுவை பார்க்க முடியுது. இங்கே வந்து நம்ம டிராக்டருக்கான வேலை அப்படிங்கிறது, உழுகுறதுக்கான வேலைங்கிறதே வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு இவங்களுக்கு. அது மாதிரியான வடிவமைப்பில் தான் அதை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரியான பண்ணைகள் வந்து புதுசாக ஒரு விவசாயத்துக்கு வர்றவங்க வந்து அவசியம் வந்து பார்க்கணும். இங்கே வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கும் போது இன்னும் இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம மேம்பட்டு ஒரு எளிமையான முறையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. நன்றி.